நான் மகாவோட மின்சார். நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய தினம் அடித்த போஸ்டருக்கு எதிராக போஸ்டர் அடிச்சிருச்சு. அவங்க தயாராங்க. இது சம்பந்தமாக நான் நஸ்ரீன் ஜிப்ரி சலஃபியை சந்தித்து பேச போகிறேன். அவர் லெட்டர் தாரதா இல்லையான்ற சப்ஜெக்டை பற்றி அவங்க லெட்டர் கேட்குறேன். இவ்வளோ பெரிய போஸ்டர் அடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இப்போ நாங்கள் அடித்த போஸ்டருக்கு எதிராக லெட்டர் கேட்குறேன். நீங்கள் லெட்டர் தரத்துக்கு தயாரா? உங்களோட இது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் கேள்வி கேட்குறாரு என்னன்னா, இப்போ எஸ்எல்டிஜே ரசானோட ஒருவருக்கொருவர் விவாதம் செய்யறதுக்கு ஒண்டிக்கொண்டு விவாதம் செய்யறதுக்கு சகோதரர்கள் என் சார்பில் போஸ்டர் அடித்தாங்க. அதை சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நஸ்ரீன் ஜிப்ரி சலஃபியாகிய நான் ரசானோட தனியாக ஒருவருக்கொருவர் விவாதம் செய்வதற்கு தயார். நான் தயார், ரசான் தயாரா அப்படின்னு தான் அந்த போஸ்டர் இருக்குது. அதில் என்ன ஃபோன் நம்பரும் போட்டிக்குது, என்ன இமெயில் அட்ரஸ் போட்டிக்குது, எல்லாம் போட்டிக்குது. இது பகிரங்கமாக எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டிக்குது, கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல. அப்ப இது எதை காட்டுது? நான் தயார்ன்றதை காட்டுதா, நான் தயார் இல்லைன்றதை காட்டுதா? நான் தயார்ன்றதான் காட்டுறேன். அது ஃபோன் நம்பரும் ஏன நம்பரு தான். அப்ப ரசான் உண்மையிலே தனியாக விவாதம் செய்யறதுக்கு தயார் என்று சொன்னா அடுத்த போஸ்டர் வந்திக்கணும். எப்படி? ரசான் தயார் அப்படின்னு வந்திக்கணும். ஆனா ரசான் தயார் இல்லை. அதனால போஸ்டர் வந்திக்குது எப்படின்னு சொன்னா, ரசான் தயாராக இருந்தா ரசான் தயார்னு வந்திக்கணும். ஆனா ரசான் தயார்ட்டு வரல. அப்ப என்ன போட்டிக்கிறாங்கன்னா, இது சம்பந்தம் இல்லாத வேறொன்று. அதாவது ஏற்கனவே ரசான் தான் என்னை விவாதத்துக்கு கூப்பிடுது. வீடியோ கொண்டு கொண்டு விவாதம் செய்ய வாங்க ரசான் தான் என்னைய கூப்பிட்டு டம்மியா கேட்டுக்கிறாங்க. அவர் கூப்பிட்டதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தயார் அப்படின்னு. அப்ப அவர் என்ன செய்யணும்? அவரு சொல்லிக்கிறார், விரட்டி பிடிப்பார்கள். இப்ப நான் தான் அவரை விரட்டுறேன். அவரை கால் பண்ணி பேசினேன். 24 நிமிஷம் மட்டும் கால் பண்ணி பேசினேன். அப்ப அதுல அவர் டேட் சொல்றோம் இல்ல, தலைப்பு சொல்றோம் இல்ல, ஒன்றும் சொல்றோம் ஒன்றும் இல்லை. சரி, என்னால இந்த முயற்சி எல்லாத்தையும் நான் செஞ்சாச்சு. கடைசி முயற்சி தான் என்னது? போஸ்டர் அடிச்சீங்க பகிரங்கமா. இதுக்கு பிறகும் சரியா இவனோட ரிப்ளை ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாங்க? இப்ப நீங்க உங்கள்கிட்ட சில சகோதரர்கள் எஸ்எல்டிஜே சகோதரர்கள் கேட்டிக்கிறாங்களாம், நஸ்ரீன் மட்டும் கடிதம் வாங்கிடுவாங்க. இந்த கடிதம் என்னன்னா, கடிதத்துக்கு பின்னால ஒளிஞ்சு கொள்றதுக்கு. சரியா? இவ்வளவு பப்ளிக்கா சொன்னதுக்கு பிறகு இன்னத்துக்கு ஒரு கடிதம். இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது நான் சொல்றேன், ரெண்டாவது விவாதத்துக்கு அழைக்கிறவர் தான் கடிதம் தரணும். நீங்க விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க தானே அழைக்கிறீங்க, நீங்க தானே அழைப்பு கடிதம் தரணும். நான் இப்படி உங்களுக்கு தரணும். முதல் அழைப்பவர் தரணும். முதல் அவர் தானே கூப்பிட்டது, அப்ப அவர் தான் தரணும். சரி, அவர் தரல. அவர் தானம் இருந்து போட்டு எனக்கிட்ட கடிதம் கேட்கிற நியாயமா? சரி, இப்ப நான் சொல்றேன், நீங்க சகோதரர் எல்லாரும் கேட்கிறீங்க என்றதால நான் இறங்கி வந்து கடிதமும் தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா சில எஸ்எல்டிஜே சகோதரர்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்றீங்க தானே, அந்த கடிதம் கேட்கிற சகோதரர்கள் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வீடியோக்கு முன்னால உட்கார்ந்து அந்த சகோதரர்கள் சொல்லணும், ரசான எஸ்எல்டிஜே சார்பாக தனியாக ஒத்தையாக ஒரு ஆளாக விவாதம் செய்யறதுக்கு கூட்டின வாரத்துக்கு நாங்க முழு பொறுப்பையும் எடுக்கிறோம் என்று அந்த எஸ்எல்டிஜே சகோதரர் சொல்லணும். சொன்னால் நீங்க வேண்டிய இடத்துல சொன்னா நான் கடிதமும் தருவன், ஒப்பந்தத்துக்கும். அதோட சேர்த்து இன்னொன்று, இப்ப நான் தனியாக விவாதத்துக்கு வருவேன் என்று சொல்றது, அதுக்கு பொறுப்பெடுக்கிறதோட ரசான தனியாக விவாதம் செய்ய வருவாரு, நான் கூட்டின்னு வருவோம் என்று பொறுப்பெடுக்கிறதோட திகதியையும் தலைப்பையும் இடத்தையும் சேர்த்து தான் தரணும். அப்படி யாராவது வீடியோக்கு முன்னுக்கால உட்கார்ந்து என்னோட பொறுப்பெடுக்கிறாங்கன்னு சொன்னா கடிதமும் தருவேன், இன்ஷா அல்லாஹ் ஒப்பந்தத்துக்கும் வருவேன்.
அதுக்கு நீங்க தயார். நான் தயார். நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ரசான் எப்ப டேட் சொல்லுவாங்க? ரசான் எப்பயாச்சும் டம்மி என்று ஒத்துக்கொண்டால் நீங்க அடுத்து எவரோட வேணுமென்றாலும் தயார். ரசான் நான் வரமாட்டேன் அப்பா, என்னால முடியாது, நான் டம்மி தான் என்று சொன்னா மொத்த எஸ்எல்டிஜேக்கும் சவால். ஸ்ரீலங்கால பிறந்தேன், சரியா? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்ல பெரிய பேச்சு பேசுறேன். எவங்களா இருந்தாலும் தனியாக வந்தால் எப்ப ஏற்றுக்கொண்டதுக்கு பொருள் எவங்க வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஒத்தை கொத்த ஒருவருக்கொருவர் இருந்தாலும். இப்ப நான் ஒரு அறிவிப்பு செஞ்சேன், ஏன்ன ஒரு எதுல மிம்பர்ல நான் அறிவிப்பு செஞ்சேன்னு சொன்னா அதுல இருந்து ஆரம்பம். நான் சொன்னது பிஜே என்ன செய்யுங்க, விவாதத்துக்கு கூட்டின்னு வாங்க, அவரோட பேசுவோம். அவரை வரையலான்னு சொன்னா நாங்க வருவோம், சரிதானே? பிஜேக்கு நான் அறிவிப்பு செஞ்சது எப்படின்னு சொன்னா, நான் விவாதம் செய்வேன் என்று அறிவிப்பு செய்வேன், சரி? ஏன்னா பிஜே தகவல் பார்க்கிறாள், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா யாருன்னே தெரியாது பிஜே. ஆனா பிஜேக்கு அறிமுகமான உலமாக்கள் எல்லாருக்கும் அறிமுகமான, எங்களோட தமிழ் பேசும் முஸ்லிம்கள் எல்லாருக்குமே அறிமுகமான பிரபல்யமான ஆய்வாளர்கள் ஈக்கிறாங்க. நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பிஜேயோட ஒத்த பேசுறது. பிஜே வாரண்டாலும் அந்த ஆளை தரத்துக்கு நாங்க தயார் இன்ஷா அல்லாஹ். ஏண்டா நான் நினைக்கிறேன் என்னை விட, சரியா, பிஜேயோட பேசும் பொழுது அவரு அந்த ஆய்வாளர் பேசினால் நல்லம் நினைக்கிறேன். இல்ல நீங்க பிஜேயோட பேசுவீங்களா அப்படின்னு யாராவது கேட்டா, பிஜே தனியாக வந்தால் நானும் விவாதம் செய்ய ரெடி இன்ஷா அல்லாஹ். பிஜே வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒண்டிக்கொண்டி வந்தேன்னு சொன்னா, பிஜே அங்கிட்டு நான் இங்கிட்டு. நீங்க ஒண்டிக்கொண்டு காரணம் மற்றவர்களை கேட்டுக்கொண்டு லேட் ஆகி கொண்டு இருக்காங்க, அதுக்கு எனி டைம் செய்து ரெடி என்ற காரணத்தினாலதான் நீங்க ஒண்டிக்கொண்டு கூப்பிடுறீங்க. ஏன்னா நான் கூப்பிடல, ஒண்டிக்கொண்டு ரசான் கூப்பிட்டாரு, நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்வோம். போஸ்டர்ல நம்பர் போட்டிக்கு எங்களோட சரபா சேர்ல நம்பர் போட்டிக்கு மத்திய ஃபர்ஸ்ட் லான் ஜாபீர், ஃபர்ஸ்ட் லான் நம்பர் போட்டிக்கு ஜாபீர் நடுமான் ஃபர்ஸ்ட் லான். நீங்க தயாரா இந்த எங்களோட எஸ்எல்டிஜே அந்த சகோதரர் கூட்டின் வாரன்னு நீங்க ரெடியாக இருந்தால் நாங்க வேண்டிய இடம் வருவோம். வீடியோவுக்கு முன்னால் நீங்க பேச வேண்டும், நாங்கள் லெட்டரையும் தருவோம், ஒப்பந்தத்துக்கும் வருவோம். அப்படி இல்லை என்றால் எஸ்எல்டிஜே என்று சொல்லிக்கொண்டு மஸ்ஜிதுர் ரஹ்மானை இப்ப நிர்வாகம் செஞ்சு கொண்டு இருக்கிற வேண்டிய ஒருத்தருக்கு சவால். யாரு முன்னுக்கு வாரோ அவங்க அனைவருக்கும் சவால். முடிஞ்சால் வாங்குவோம். இதை விட ஒரு ஆதாரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒருத்தரை நோவாடிக்க பேசுறதுல உண்மை எதன்னு சொல்லி எல்லாருக்கும் விளங்க வேண்டும். யாரு பொய்யர்கள் யாரு ஓடி ஒழிக்கிறவர்கள் என்று விளங்க வேண்டும். நாங்க தான் ஹேண்டில் அன்றைக்கு ஜும்மால பங்குட்டது. அதை ஸ்டேஜில் ஏறி பேசிக்கு சின்ன பிள்ளைய பங்குடுக்கு டம்மியர் ஒழிச்சு கொண்டு பங்குடுறோம் அப்படின்றது. பங்குட்டது நாங்க, போஸ்டர் அடிச்சது நாங்க. மௌலவி அம்புடத்துக்கு உங்களால கஷ்டமா இருந்தா என்ன வந்து அம்புடுவோம், அப்படி இல்லாட்டி மஸ்ஜிதுர் ரஹ்மான் புதிய நிர்வாகம் வந்து அம்புடுவோம். எனி டைம் தயார். கோழைகள் சொன்னா ஒத்துக்குங்கோ, பொய் வாக்குவாதமோ சண்டை தக்கமோ எதுவும் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்க வீடியோ முடிச்சு கொள்றோம். தேவைப்பட்டால் நாங்க இன்னும் வீடியோ தருவோம். இதுக்கு பதில் தாங்க. ரவுசானும் பஸ்லானும் கட்டாயம் தர வேணும். போஸ்டர்ல நம்பர் போட்டிக்கு